இங்கே மேலே மாடியில் ரூம் கட்டணும்னு சொல்லி ஆளெல்லாம் கூட்டிகிட்டு வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே அது வேற ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் எங்கள் விஜயாவுக்கு தான் அந்த ஒரு சந்தோஷமே இல்லாமல் வீட்டில் இருந்துகிட்ருக்காங்க. இப்படி இருந்துகிட்டு இருக்க நேரத்தில் இங்கே அண்ணாமலை வந்து சொல்லிட்டுருக்காங்க, நம்ம பையன் நம்ம எதிர்பார்த்ததை விட இந்த ஒரு ரூம் உள்ள மேலே நீ எதிர்பார்க்கிறத விட பெரிய வீடே கட்டுவான் பாரு, அந்த அளவுக்கு அவனுக்கு இப்போதைக்கு நேரம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாம் மீனாவால் தான் சொல்லி பேசிக்கிட்டு இருக்கா. ஆமாம், நீங்கள் என்றைக்கு முத்துவை விட்டு கொடுத்து பேசிக்கிட்டு இருக்கீங்க, முத்து முத்து என்றைக்குமே தப்பு பண்ணாலும் அவனுக்கு சப்போர்ட்டாக தான் நின்றுப்பீங்க அப்படின்னு சொல்லி இங்கே விஜயாவும் சொல்லிட்டு இருக்காங்க. அந்நேரம் பார்த்து இங்கே மனோஜ் ரோஹிணி 2 பேருமே கிளம்பி அவங்க தன்னுடைய வேலையை பார்க்க போக இங்கே நேராக பார்லருக்கு போகிறாங்க. பார்லருக்கு போனால் அங்கே பார்லர் வந்துட்டு பூட்டியிருக்கு. என்னாச்சு இன்றைக்கி பார்லர் பூட்டியிருக்கே அப்படின்னு நினச்சிட்டு வித்யாவுக்கு கால் பண்ணேன். வித்யா வந்து சொல்கிறாங்க, எனக்கு இன்றைக்கி உடம்புக்கு கொஞ்சம் முடியலடி, அதான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு நான் வந்துட்டு இருக்கேன். நீ சொல்கிறத பார்த்தா இங்கே மேடம் கூட ஒரு ஃபோன் கூட பண்ணலை, நமக்கு இன்ஃபார்ம் பண்ணலையே, என்னவா இருக்கும் என்னென்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு இங்கே பேசிக்கிட்டு இருக்காங்க. பேசிக்கிட்டு இருக்க நேரத்திலேயே இங்கே மனோஜ் ஃபோன் பண்ணுறாங்க. சரி மனோஜ் நான் வந்துடுறேன்னு சொல்லி ஃபோனை வச்சுட்டு ஆட்டோ பிடிச்சிட்டு இங்கே நேராக ஃபர்னிச்சர் ஷோரூமுக்கு போகிறாங்க. அங்கே போனால் கஸ்டமர்ஸ் வந்திருக்காங்க. அவங்களுக்கு ஏற்றி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன ரோகிணி, நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணிவிட்டு நான் எதுவும் ஒர்க்கில் இருந்தியான்னு சொல்லி எங்கள் மனோஜ் கேட்க, இல்லை மனோஜ் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பார்லர் பூட்டி இருக்காதே, நானே வெளியில் நின்றுட்டு இருந்தேன்னு சொல்ல, பார்லர் பூட்டி தான் இருக்கும், பார்லர் சாவி உங்ககிட்ட தானே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டால் எங்கள் ரோஹிணி வந்துட்டு, ஆமாம்மா இல்லை 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 சாவி எப்போதும் என்கிட்ட தான் இருக்கும், ஆனால் நான் வித்யா கிட்ட தான் கொடுத்து வச்சுருப்பேன், வித்யா வந்து ஓப்பன் பண்ணட்டும்னு சொல்லி, ஆனால் இவளுக்கு இன்றைக்கி உடம்புக்கு முடியலன்னு சொல்லிட்டு இருந்தா அதான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ பார்லருக்கு இன்றைக்கி போவியா இல்லைன்னு சொல்லி கேட்க, போய் தான் ஆகணும், நான் போய் என்ன ஏதுன்னு வித்யாவை பார்த்துட்டு அதுக்கப்புறமா பார்லருக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. சரி ரோஹிணி பார்த்து போயிட்டு வான்னு அனுப்பி வைக்கிறாங்க. எங்கள் மனோஜும் வர கஸ்டமர்ஸை இனிமேல் நல்லபடியாக பார்த்து அனுப்பிவிடு அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து வித்யாவை பார்க்குறதுக்காக கிளம்புறாங்க. நேராக பார்லருக்கு போய் நிற்கிறாங்க. பார்லர் இன்னும் திறக்கவே இல்லை. என்னாச்சு மேடம் இப்படியெல்லாம் பண்ண மாட்டாங்களே, சரி நம்ம மேடம்க்கு ஒரு டைம் ஃபோன் பண்ணி பார்ப்போன்னு சொல்லிட்டு இங்கே தன்னுடைய மேடம்க்கு ஃபோன் பண்ணுறாங்க. அவங்க அட்டன் பண்ணலை. என்னாச்சு திடீர்னு இவங்க திடீர்னு இப்படி பார்லரை மூடுற அளவுக்கு என்ன நடந்திருக்கும், பூட்டிட்டு போயிருக்காங்க, எப்பவுமே வந்து திறந்துருவாங்க, ஆனால் இன்றைக்கி வரலையே அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. காலையில் எப்போதுமே கணக்கு வழக்கெல்லாம் பார்த்துட்டு என்கிட்ட எல்லாம் சொல்லிட்டு போவாங்க. இன்றைக்கி இவ்வளோ நேரம் ஆச்சு வரலையேன்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. வித்யாவும் வந்துடுறாங்க. என்னடி எப்போதும் சாவி உங்ககிட்ட தானே இருக்கும், இன்றைக்கி என்னாச்சுன்னு சொல்ல, எப்போதும் சாவி என்கிட்ட தான் இருக்கும், நேற்று மேடமே வாங்கிக்கிட்டாங்க, மேடம் வாங்கிக்கிட்டு நான் காலையிலேயே வந்துடுறேன்னு சொன்னாங்க, ஆனால் இன்னும் வரலையே அப்படின்னு இங்கே வந்துட்டு ரோஹிணி சொல்லிட்டு இருக்காங்க. சரி ஒரு டைம் ஃபோன் பண்ணி பாருன்னு சொல்ல, நான் நிறைய டைம் கால் பண்ணி பார்த்துட்டு அவங்க அட்டன் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி ஏதாவது முக்கியமான வேலை முக்கியமான மீட்டிங் இது மாதிரி எங்கேயாவது போயிருப்பாங்க, இப்படி இங்கேயே உட்காந்து என்ன பண்ணுறது, நம்ம அவங்களுக்கு ஃபோன் பண்ணியிருக்கோம்ல, அவங்க பார்த்துட்டு திரும்ப கூப்பிடுவாங்க, சரிவா கிளம்பலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கே போகிறதுன்னு கேட்க, ஃபர்னிச்சர் ஷோரூம் தான், மனோஜ் மட்டும் அங்கே தனியாக இருப்பார்ல, வா நம்ம அங்கே போய் ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல, இப்போ தான் நான் அங்கேருந்து வரேன், அப்புறம் திரும்ப நம்ம அங்கே போனோன்னா சந்தேகம் வந்துடாதா, நான் வேறு உடம்பு முடியலைன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன், அப்புறம் எங்கள் பார்லர் சாவி எங்கள் பார்லர் ஏன் திறக்கலை அப்படின்ற கேள்வியெல்லாம் கேட்பான், பேசாமல் வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. வீட்டுக்கு போனால் மட்டும் ஆண்டி கேள்வி கேட்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்ல, கேட்பாங்க தான், ஏதாச்சும் சொல்லி சமாளிச்சுக்கலாம், வா போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. நான் வரலப்பா, நான் எனக்கு வேலை இருக்குது, நான் வெளியில் எங்கேயாவது போகிறேன், உங்கள் வீட்டுக்கு வந்து உங்கள் ஆண்டி கேட்குற கேள்விக்கு நீ வேணால் மழுப்பி பதில் சொல்லலாம், ஆனால் நான் சொன்னேன்னா மாட்டிப்பேன், பரவாயில்ல அப்படின்னு சொல்லி கேட்க, நீ வரவே வேணாம் நான் கிளம்பி போகிறேன்னு சொல்லிட்டு எங்கள் ரோஹிணி மட்டும் கிளம்பி வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனோடனே விஜய் கேட்குறாங்க, என்னம்மா போன வேகத்துக்கு திரும்பி வந்துட்டே என்னாச்சுன்னு சொல்லி கேட்க, இல்லாண்டி ஒரு சின்ன வேலை தான், அதை முடிச்சிட்டாச்சு, இனிமேல் இப்போதைக்கு போக வேண்டியதில்லைன்னு சொல்ல, அப்படியாம்மா பார்லரில் வேறு யாரும் இருக்காங்களான்னு சொல்லி கேட்க, ஆமாண்டி கொஞ்சம் டயர்டாக இருக்கு நான் உள்ளே போய் படுக்கிறேன்னு சொல்ல, என்ன நீ நானும் பார்த்துட்டே இருக்கேன், டயர்டாக இருக்குன்னு எதுவும் சொல்லிகிட்டே இருக்கேன், நாலு எதுவும் தள்ளி போயிருக்காமா அப்படின்னு விஜய் கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லாண்டி அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுறாங்க. உள்ளே போயிட்டு படுத்திருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் வீட்டு வாசலில் எங்கள் பார்லரோட ஓனர் வந்து நிற்கிறாங்க. என்ன இவங்க யாருன்னு தெரியலையேன்னு எங்கள் விஜயா பார்த்துட்ருக்கேன். உடனே எங்கள் முத்து சொல்கிறாங்க, இவங்க அந்த பார்லரில் இருந்தவங்கள, சரி உள்ளே வாங்க மேடம்னு சொல்லி கூப்பிட்றாங்க. உள்ளே வராங்க. ஆமாம் ரோஹிணி இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கூப்பிட, ரோஹிணி இப்போ தான் வந்தான்னு சொல்லி ரோஹிணியை கூப்பிட்றாங்க. ஆமாம் நீங்கள் யார் அப்படின்னு சொல்லி கேட்க, இங்கே அதுக்குள்ளே ரோஹிணி வந்துடுறாங்க. அட மேடம் வந்திருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே என்ன பண்ணுறது, ஆண்டி வேற இருக்காங்க, முத்து மீனா மாமானி எல்லாருமே வீட்டில் இருக்காங்க, நான் இவ்வளோ நேரம் கால் பண்ணி அட்டன் பண்ணலை, இப்போ என்னை பார்க்குறதுக்கு வீடு தேடியே வந்துட்டாங்க, என்ன விஷயமா இருக்கும்னு தெரியலேன்னு குழம்பி போய் நிற்க, என்னம்மா ரோஹிணி அங்கேயே நின்றுட்டுருக்கேன், உன்னை தேடி தான் வந்திருக்காங்க வாங்க அப்படின்னு சொல்லி விஜயா கூப்பிட்றாங்க. இங்கே பக்கத்தில் வராங்க. வாங்க மேடம் உட்காருங்கன்னு சொல்லி தயக்கத்தோட சொல்ல, என்ன ரோஹிணி ஏன் இப்படி என்னை பார்த்ததும் இப்படி தயங்கி போய் நின்றுட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே ரோஹிணி எதுவுமே பேசாமல் இருக்க, ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசிட்டு போகலான்னு தான் வந்தேன் ரோஹிணியை பார்த்துன்னு சொல்ல, ரோஹிணிக்கு ஒன்றுமே புரிய மாட்டுது, இப்போ எதுக்காக இங்கே வந்தாங்க, காலையிலேருந்து அங்கே ஓப்பன் பண்ணவும் இல்லை, என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு எதுவுமே தெரிய மாட்டுதே அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. இல்லை பார்லரோட பேரை நான் மாற்றலான்னு இருக்கேன்னு சொல்ல, அதான் ஏற்கனவே மாற்றியாச்சு அப்படின்னு விஜய் சொல்கிறாங்க. ஏற்கனவே மாற்றியாச்சு தான் மேடம், ஆனால் இப்போ நான் என்னுடைய பிராண்டுக்கு வேறு நேம் வைக்கலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க.
இதை கேட்ட உடனே சரிங்க மேடம், உங்களுக்கு விருப்பப்பட்ட பேரை நீங்கள் வைங்க அப்படின்னு சொல்ல, என்ன ரோகிணி இதில் நீ சம்மந்தப்பட்டிருக்கல, அப்புறம் அவங்களும் உன்னை தேடி கேட்க வந்திருக்காங்க, இப்போ என்னடானா நீ உங்களுக்கு விருப்பப்பட்ட பேரை வைங்கன்னு நீயே சொல்கிற, இப்போ ஏற்கனவே இருந்த பேரே வைங்கன்னு சொல்ல வேண்டியதானே அப்படின்னு விஜயா சொல்ல, எங்கள் முத்துவுக்கு சிரிப்பு வருது. அண்ணாமலையை பார்க்குறாங்க. டேய் கொஞ்சம் அமைதியாக இருடா, என்னதான் நடக்குதுன்னு பார்க்கலான்னு அண்ணாமலை சொல்ல, இங்கே உடனே சொல்கிறாங்க வந்த அந்த லேடியும் சொல்கிறாங்க, இல்லையே ஏற்கனவே இருந்த பேரைனா அந்த பேரை நான் எதுக்கு வைக்கணும், அது என்னோட பார்லர் ஆச்சே, நான் விருப்பப்பட்ட பேரை தான் வைக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே இங்கே ரோஹிணியை பார்க்குறாங்க விஜய். அது ஒன்றும் இல்லை ஆண்டி, இப்போ 2 பேர் பக்கமும் இருக்குல்ல, நான் மட்டும் சூஸ் பண்ணி வைக்க முடியாதுல்ல, அதனால தான் என்கிட்ட கேட்குறாங்கன்னு சொல்ல, இங்கே உடனே சொல்கிறாங்க, என்னம்மா என்ன நடக்குது இங்கே, நான் உன்னை பற்றி தெரிஞ்சுக்கலான் தான் வீட்டுக்கு வந்தேன், உன்னோட ப்ரோக்ராமை நானும் டிவியில் பார்த்தேன், அப்போ நீ என்ன சொன்னேன், நான் ஓனாக பார்லர் வச்சுருக்கேன்னு தானே சொன்னேன், இப்போது அது ஓனாக உன்னோட பார்லராக இருந்திருக்கலாம், ஆனால் இப்போவும் அது உன்னோட ஓன் பார்லர் நினச்சி தான் இப்போ நீ அதில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கியா, அதில் நீ ஒரு ஸ்டாப் பண்ணுறதே மறந்துட்டியா, இப்படி நீ சொல்கிறதுனால எனக்கு பிரச்சனை வரும்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்க மாட்டியா, நான் இவ்வளோ பணம் கொடுத்து அதை வாங்கியிருக்கிறதுக்கும் இப்போ நீ அதை ஓனாக தான் வச்சுருக்கேன்னு சொல்கிறதுக்கும் என்னமா இருக்குது, அப்போ நீ இவ்வளோ பணம் கொடுத்து வாங்கினது எல்லாமே வேஸ்ட்டா அப்படின்னு சொல்லி எங்கள் ரோஹிணியை பார்த்து கிளி கிளின்னு கிழிக்கிறாங்க. இங்கே வந்திருக்க அதாவது இருக்கிற இப்போ வீட்டில் இருக்க விஜயாவுக்கு ஒன்றுமே புரியலை, என்னம்மா நடக்குது இங்கே, ஓன்மா பார்லர் தானே வச்சுருக்கேன்னு சொன்னால் இதில் என்ன தப்பு இருக்குது, அவளுடைய சொந்த பார்லர் தானே, இப்போ நீங்கள் 2 பேரும் சேர்ந்து அதை நடத்திக்கிட்டு இருக்கீங்கன்னு சொன்னா அப்படின்னு சொல்ல, என்ன ரோஹிணி வீட்டில் இப்படி பொய் சொல்லி வச்சுருப்பேன்னு எனக்கு நல்லாவே தெரியும், அதனால தான் வீடு தேடி வந்தேன், இவ்வளோ மத்தியில் எல்லாருக்கும் மத்தியில் அதுவும் டெலிகாஸ்ட் ஆக போகுதுன்னு தெரிஞ்சதுக்கு பிறகும் கூட நீ இப்படி சொல்லியிருக்கியே, அதை நான் பார்ப்பேன்னு உனக்கு தோணாதா, ஓனாக பார்லர் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்காங்களா, எதுக்கு இந்த பொய்யே, இதெல்லாம் தெரிஞ்சதுனால தான் நீங்கள் நல்ல கப்பல்ஸ் இல்லைன்னு சொல்லி உங்களை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. முகத்தில் அடிக்கிற மாதிரி பேசின உடனே எங்கள் ரோஹிணிக்கு முகமெல்லாம் வாடி போகுது, என்ன பேசுறதுன்னு கூட தெரியாமல் அமைதியாக நின்றுட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அந்த பார்லரோட ஓனர் சொல்கிறாங்க, நீ காலையிலேருந்து பார்லர் பூட்டியே கிடக்குமே அப்படின்னு சொல்ல, ஆமாம் அதில் சின்ன வேலையெல்லாம் இருக்குது, நீ இந்த மாதிரி சொன்னதுக்காகவே நான் அதில் புதுசாக நான் ஒரு வேலையை ஏற்பாடு பண்ணியிருக்கேன், நான் என்னோட அதாவது கடையோட பேரையும் மாற்ற போகிறேன், முக்கியமாக என்னோடய ஃபோட்டோ போட்டு தான் நான் அந்த பார்லருக்கு பெரிய ஒரு பேனர் வைக்கிற மாதிரி முன்னாடி டிஜிட்டல் போர்டு வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட ரோஹிணி பயங்கர அதிர்ச்சியாக நின்றுட்டுருக்கேன், என்ன நீங்கள் வந்ததுலேருந்து பார்த்துட்டு இருக்கேன், ரோஹினுடைய பார்லரை முழுசாக நீங்களே எடுத்துக்கலாம்னு நினைக்கிறீங்களா, இப்படிப்பட்டவங்கள்ட்ட எதுக்கு நீ வந்துட்டு சகவாசம் வச்சுருக்க அப்படின்னு சொல்லி ரோஹிணியை திட்டேன். ஆமாம் எனக்கு இது தேவை தான் பாருங்கள், என்னோட விற்றதுக்கான எல்லா டீட்டெயில்ஸும் என்கிட்ட இருக்குது, எடுத்து காட்டவா அப்படின்னு சொல்கிறாங்க. இது மாதிரி நான் எல்லார்கிட்டையும் போய் எடுத்து காட்டிகிட்டு இருக்க முடியுமா ரோஹிணி, இப்படி இது ஓன் பார்லராக இருந்திருக்கலாம், ஆனால் இப்போ இல்லைல்ல, ஆனால் அதுக்காக அந்த எண்ணத்தோட என் கடையில் வேலை பார்க்கணுன்னா அந்த எண்ணத்தோட நீ வரைய வேண்டாம் ரோஹிணி, இந்த மாதிரி நீ எல்லா இடத்துலையும் இது என்னோடதுன்னு சொல்லிட்டு இருக்க போனால் அப்போ நான் பணம் கொடுத்ததுக்கு என்னதான் அர்த்தம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது இல்லை மேடம், நான் சொல்ல வரதை கேளுங்கன்னு சொல்ல, ஓ அதுக்காக தான் இப்போ ரோஹிணி திரும்ப வீட்டுக்கு வந்துட்டாங்களான்னு மீனா சொல்ல, ஆமாம் மீனா அந்த ரோஹிணியோட பித்தலாட்டம் இன்னைக்கு வெளியில் வந்துருச்சு பற்றியான்னு சொல்ல, அப்போ இந்த விஷயம் உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமான்னு மீனா கேட்குறாங்க. மீனா கேட்ட உடனே அண்ணாமலையை பார்க்குறாங்க, மாமாவுக்கும் தெரியுமாங்கன்னு சொல்ல, அப்போ 2 பேருமே தெரிஞ்சுக்கிட்டு அமைதியாக இருந்திருக்கீங்கன்னு எங்கள் மீனா கேட்க, விடு மீனா இப்போ என்ன நடக்குதுன்றதை பார்க்கலாம், அம்மாவுக்கு இப்போ விஷயம் தெரிஞ்சிருச்சு, இப்போ என்ன செய்ய போகிறாங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு எங்கள் முத்துவும் அண்ணாமலை இருந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ இங்கே ரோஹிணியை பார்க்குறாங்க, சரி ரோஹிணி இனிமேல் நான் வந்து எப்போ ஓப்பன் பண்ணுறனோ அப்போ தான் நீங்கள் பார்லருக்குள்ளே வரலாம், இனிமேல் நீ அங்கே வேலை செய்யணுமா வேண்டாமான்னு யோசிச்சு பார்த்தேன், பரவாயில்ல போனால் போகுதுன்னு இந்த ஒரு டைம் உனக்கு வார்னிங் கொடுக்குறேன், ஆனால் இன்னொரு டைம் இதே போல் எல்லா இடத்துலையும் அது என்னோட பார்லர்னு சொல்லிட்டு இருந்ததை நான் கேள்விப்பட்டேன்னா அதுக்கப்புறம் உன்னை வேலை விட்டு தூக்க கூட நான் தயங்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட ரோஹிணி ரொம்ப அதிர்ந்து போய் நிற்க, வந்த மேடம் சொல்லிட்டு வெளியில் கிளம்புறாங்க. அப்போ தான் முத்துமீனாவை பார்க்குறாங்க, ஆமாம் அந்த போட்டியில் நீங்கள் தான் ஜெயிச்சிங்க, கங்க்ராச்சுலேஷன் சொல்லிட்டு கை கொடுத்துட்டு, நீங்கள் உண்மையாக இருந்திருக்கீங்க அதனால் ஜெயிச்சிங்க, சில பேர் பொய்யா நடிக்கிறாங்கல்ல அவங்களுக்கு இதெல்லாம் தக்க பாடம் தான் சொல்லிட்டு எங்கள் ரோஹிணியை பார்த்து முறைச்சபடி அந்த லேடியை வழியில் கிளம்ப, எங்கள் விஜய பயங்கரமான கோபத்தில் எங்கள் ரோஹிணியை பார்க்குறாங்க. என்ன ரோஹிணி வந்த மேடம் என்ன நம்ம சொல்லிட்டு போகிறாங்க, அப்போது நீ அமைதியாக இருக்கிறத பார்த்தா அவங்க சொல்கிறதெல்லாம் உண்மைதானே தோணுது, ஏன்னா இந்த வீட்டில் எதுக்கு எடுத்தாலும் எல்லார்கிட்டையும் எதிர்த்து பேசுவேன், தான் மேலே தப்பு இல்லைன்றது நிரூபிக்கிறதுக்காக எவ்வளோ சத்தம் வேணாலும் போடுவேன், ஆனால் இன்றைக்கி அவங்க இவ்வளோ அசிங்கப்படுத்திட்டு போகிறாங்க, அவ்வளோ அசிங்கத்துக்கு பிறகு நீ அமைதியாக நிற்கிறேன்னா அப்போ அவங்க தான் உன்னோட ஓனராக இருக்கணுமா, அப்போ மொத்த பார்லரையும் வித்துட்டியா அப்படின்ற மாதிரியான கேள்விகளை இங்கே தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்க எங்கள் ரோஹிணியால் எந்த பதிலுமே சொல்ல முடியலை. ரோஹிணி பக்கத்தில் போய் ரோஹிணியை சட்டையை பிடிச்சி கேட்குற மாதிரி எங்கள் கழுத்தை பிடிச்சி கேள்வி கேட்குறாங்க. உண்மையை சொல்லு ரோஹிணி, அப்போ என்னையும் மனோஜையும் இவ்வளோ நாள் ஏமாற்றிட்டு இருந்தியா, அப்போ அவங்க சொன்னது உண்மைதான், இந்த மாதிரியான ரகசியத்தை மறைக்கிறதுனால தான் உங்களுக்குள்ள பிரச்சனை இல்லாமல் இருந்துகிட்டு இருக்கு, இப்போ உண்மை நீ அந்த போட்டிக்கு போனதுனாலே வெட்ட வெளிச்சமாக தெரிய ஆரம்பிச்சிடுச்சுல, இன்னும் இந்த மனோஜுக்கு தெரியல, மனோஜுக்கு வீட்டுக்கு வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. போன்னு
சொல்லி இங்கே தள்ளி விடுறாங்க. என் கண்ணு முன்னாடியே நிற்காத, முதல்ல உள்ளே போ அப்படின்னு சொல்லி இங்கே உள்ளே அனுப்பி விட்டுறாங்க. ரோஹிணி அழுதுகிட்டே உள்ளே போய் நின்றுகிட்டு இருக்காங்க. இப்போ மனோஜ் வீட்டுக்கு வந்தால் இன்னும் எவ்வளோ பெரிய பிரச்சனை ஆகுமோன்ற பயத்திலையும் இருந்துகிட்டு இருக்காங்க. ஐயோ நான் ஏமாந்துட்டேனேன்னு சொல்லிட்டு எங்கள் தலையில் அடிக்காத குறை அழுதுகிட்டு எங்கள் ஹாலில் உட்காரேன். இங்கே ஏற்கனவே இந்த விஷயம்லாம் தனக்கு தெரியாத மாதிரியே அண்ணாமலையும் நின்றுட்டு இருக்காங்க. அண்ணாமலை எந்த ஒரு ரியாக்ஷனுமே எதுவுமே காட்டாமல் அமைதியாக நிற்க எங்கள் மீனா கேட்குறாங்க, என்ன மாமா இப்போ என்ன பண்ணுறது, அத்தை அழுகுறாங்க, போய் சமாதானப்படுத்துங்க சொல்ல. இப்போ அவளுக்கு உண்மை தெரிஞ்சிடுச்சுல, அவளே ஏதாவது ஒரு முடிவு எடுக்கட்டும், இதில் நம்ம சொல்கிறதுக்கு என்ன இருக்குமா, நம்ம என்ன சொன்னாலும் அவள் கேட்க போகிறது கிடையாது. இப்போ ரோஹிணியை விட்டுடுன்னு சொன்னால் அவள் கேட்கவா போகிறா, இல்லையே, அவள் எடுத்த முடிவில் தெளிவாக தான் இருப்பான். அவள் தானே இந்த பொண்ணை நான் கூட்டிகிட்டு வந்த மருமகன்னு தலையில் தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருந்தா, இப்போ அதுக்கான பலனை அவள் அனுபவிக்கட்டும், இதுக்கு நம்ம எதுவுமே சொல்ல போகிறதில்லன்னு சொல்லிட்டு போக, அப்பா சொல்கிறதா உண்மை, இதில் நீ எதுவும் பேசாமல் அமைதியாயிரு மீனா, ஏற்கனவே இந்த வீட்டில் எல்லாராலையும் எல்லா பிரச்சனையும் வருதுன்னு சொல்லி உன்னையே தான் கரிச்சு கொட்டிட்டு இருந்தாங்க. இப்போ யாரால எந்த பிரச்சனை வருதுன்னு அம்மாவுக்கே தெரிஞ்சிருக்கும், பேசாமல் நீ போய் வேலையை பாருன்னு சொல்லி எங்கள் முத்து வந்து மீனாவே அனுப்பி விட்டுறாங்க. முத்துவும் அங்கேருந்து கிளம்பி போக எங்கள் விஜயா யாருமே நம்மக்கிட்ட எதுவுமே கேட்கல அப்படின்ற மாதிரி பதட்டத்தில் உட்காந்துருக்காங்க. இந்த மனோஜ் வரட்டும், மனோஜுக்கு வந்ததுக்கு பிறகு தான் உண்மையும் தெரிய போகுது, அவனே என்ன ஏதுன்னு முடிவெடுக்கட்டும். இப்படி நம்ம தலையில் குண்டு தூக்கி இறக்குவான்னு நினைக்கவே இல்லை. அந்த பார்லர் வித்த பணத்தை என்ன பண்ணானோ தெரியல. முதல்ல மனோஜ் வந்ததுக்கப்புறம் இதை சொல்லி அவனை சொல்லி தான் கேட்க சொல்லணும் அப்படின்னு சொல்லி இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க விஜயாவும்.